Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard maths la example 8.30 பார்க்கலாம். இங்க class of 50 students, அதாவது ஒரு classல வந்து 50 students வந்து இருக்காங்க. அதுல NCC ல 28 பேரும், NSS ல 30 பேரும், 18 பேர் பாத்தீங்கன்னா NCC and NSS ல வந்து இருக்காங்க. இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செலக்ட் பண்றாங்க. சோ அதுக்கு வந்து 3 சப்டிவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து N of S எவ்வளவு அப்படின்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. NCC ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 28 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. NSS ல 30 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது A அப்படிங்கிறத NCC வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், NSS ல வந்து Bன்னு வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இதுல NCC and NSS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ and அப்படின்னா என்னன்னு சொன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அப்ப NCC and NSS. இதுல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 18 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. சோ N of A வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ A வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம்னா NCC ன்னு எடுத்துக்கோம் இல்லையா? அப்ப NCC வந்து 28 N of A வந்து 28. அப்போ P of A equal to N of A divided by N of S. அப்ப 28 by 50. அடுத்து வந்து N of B வந்து கண்டுபிடிக்கணும். சோ B அப்படிங்கிறது NSS அப்படின்னு எடுத்திருக்கோம். NSS பாத்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. 30 P of B equal to N of B divided by N of S. அப்ப 30 by 50. அடுத்து NCC intersection NSS அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது A intersection B. சோ எவ்வளவு அப்படின்னா 18 இல்லையா? அப்ப P of A intersection B equal to N of A intersection B divided by N of S. So 18 by 50. So N of A, N of B, N of A intersection B வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து போலாம். The student opted for NCC but not NSS. அதாவது NCC ல இருக்காங்க ஆனா NSS ல இல்ல அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து P of A intersection B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ NCC ல இருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது NCC-யா, NSS ல இல்ல. ஸோ NSS அப்படிங்கிறது B-யா, எதுக்கு இல்லையா அதுக்கு வந்து பார் போட்டுக்கணும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எதுக்கு வந்து பார் இல்லையோ அந்த டேர்மை வந்து அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் பார் இருக்கிறத A intersection B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ P of A க்கான வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 28 by 50 மைனஸ் P of A intersection B பாத்தீங்கன்னா 18 by 50. ஸோ இதை மைனஸ் பண்ணோம்னா 10 by 50. 0 0 கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து 1 by 5. அடுத்து சப்டிவிஷன் 2. The student opted for NSS but not NCC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது NSS ல இருக்காங்க ஆனா NCC ல இல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது P of A intersection B அப்படியே வச்சுக்கலாம். இதுல எதுல இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா NCC ல இல்லையா, NCC அப்படிங்கிறது A தானே, அப்ப A ல இல்லைன்னா A பார் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதுல பார்ல எது இல்லையோ அந்த டேர்மை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் P of B அப்படின்னு மைனஸ் பார்ல இருக்கக்கூடிய டேர்மை P of A intersection B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ P of B க்கான வேல்யூ வந்து 30 by 50 மைனஸ் P of A intersection B வந்து 18 by 50. ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12 by 50 அப்படின்னு வரும். 2 டேபிள கேன்சல் பண்ணா 6 2s are 12, 25 2s are 50. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 by 25. Third subdivision, the student opted for exactly one of them. அதாவது ஏதாவது ஒண்ணுல மட்டும்தான் இருக்கணும். This or that அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது அல்லது அது, ஒன்றே ஒன்றை மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒண்ணு ஏல இருக்கணும், அப்படி இல்லைன்னா பில இருக்கணும். அப்போ இந்த ரெண்டு கொஸ்டினையும் எடுத்து நம்ம எழுதலாமா? P of A intersection B bar A bar intersection B. So இப்ப யூனியனா இன்டர்செக்ஷனா மிடில் வரும் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது அல்லது அது, this or that. அப்ப R அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து இன்டைரக்டா அங்க வருது இல்லையா, அப்ப R அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், யூனியன் அப்படின்னு போடுவோம் இல்லையா. சோ யூனியனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிளஸ் அப்படின்னு இருக்கும். சோ இது எப்படி எழுதலாம்னா P of A intersection B bar plus A bar intersection B. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கான ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 1 by 5
பிளஸ் இந்த டேர்முக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6/25. டினாமினேட்டர் வந்து சேமா இல்லையா, அப்போ வந்து எல்சிஎம் எடுக்கலாமா, அந்த 5க்கும் 25க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1 5 is 5, 5 5s are 25, 1 5 is 5, 1 5 is 5. So 5 5s are 25. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு வரணும். 5 ஓட 5 மல்டிப்ளை பண்ணா 25 வரும். அதே 5 தான் மேல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 5 is 5 பிளஸ் இங்க 1 மல்டிப்ளை பண்ணாலே 25 வந்துடும். 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 plus 6 வந்து 11, 11/25. இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 8.31 வந்து பார்க்கலாம். Example 8.31ல A and B are two candidates. அதாவது A and B சொல்லி ரெண்டு candidates பாத்தீங்கன்னா IIT admission காண்டி வந்து வெயிட் பண்றாங்க. அதுல A வந்து செலக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா 0.5. ஸோ இது எப்படி எடுக்கலாம்னா P of A equal to 0.5. அடுத்து A and B getting selected is 0.3. A and B னா ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிறதுக்கான, அப்ப அந்த அப்படின்னா என்ன எழுதுவோம்னா P of A intersection B 0.3. So question என்ன கேக்குறாங்கன்னா prove that the probability of B is being selected at most 0.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி எழுதலாம்னா P of P என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப நமக்கு வந்து P of A union B less than or equal to 1. So இதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். P of A union B கான ஃபார்முலா என்னன்னா P of A plus P of B minus P of A intersection B less than or equal to 1. P of A கான வேல்யூ வந்து 0.5 plus P of B தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கலாம். minus P of A intersection B பார்த்தீங்கன்னா 0.3 less than or equal to 1. இப்போ 0.5யும் 0.3ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா 0.2 plus P of B less than or equal to 1. ஸோ கண்டுபிடிக்க வேண்டிய P of B லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே வச்சுக்கலாம். less than or equal to 1. 0.2 பிளஸ் டேர்ம் அங்கே போகும்போது மைனஸ் டேர்மா மாறும். அதாவது 1ல இருந்து 0.2 வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 10ஆ மாறிடும், இது 0, அப்ப 0.8 அப்படின்னு வரும். அப்ப P of B கான வேல்யூ பாத்தீங்கன்னா 0.8. அதாவது 1 அல்லது 1குள்ள வரணும் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா கண்டிஷனே. ஸோ 0.8 அப்படிங்கிறது 1க்கு கம்மியா தானே இருக்கு. ஸோ இதான் வந்து ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.